உடலுக்கு சரியில்லை என்று பகவானிடம் வந்த போது சொல்ல வேண்டாம் என்று மனைவியிடம் சொன்ன போது கூட பகவான் அதை தெரிந்து கொண்டு அவருடைய மகனை தடவி கொடுத்ததனால் அவருடைய நோய் நீங்கியது. அதன் மூலமாக இன்னிசை நிகழ்ச்சியை அன்னை விஜயலட்சுமி அம்மா அவர்கள் உதவி மற்ற அன்பர்கள் எல்லோரும் சேர்ந்து உதவிய காரணத்தினால் 4,40,999 ரூபாய் இயேசுதாஸ் அவர்கள் இசை நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தெய்வ மந்திராலய திருப்பணிக்கு வந்தது. ஆக மொத்தம் பக்தர்கள் மூலமாக அன்பர்கள் மூலமாக 10 ரூபாய் 5 ரூபாய் 1 ரூபாய் 10 பைசா வீடு வீடாக சென்று பகவானுடைய அருளால் பஜனை பாடுவோம். இரவு பகலாக பஜனை பாடுவோம். ஒரு மூதாட்டி, ஐயா உங்களுடைய பஜனையை கேட்டோம், அந்த தெய்வத்துடைய நாமத்தை கேட்டவுடன் என்னை காந்தம் வைப்பது போல இருக்கின்றதப்பா என்று எனக்கு இருப்பது 10 பைசா, இதை சேர்த்துக் கொள்வாயாப்பா என்று கதறி அழுது அதை ஏற்றுக்கொண்டோம். 10 பைசா 10 ரூபாய் 5 ரூபாய் 1 ரூபாய் இப்படியாக ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று பகவானுடைய திரு கைங்கரியத்தை பெறுவதற்காக பிச்சை எடுத்ததன் மூலமாக ஆக மொத்தம் 16 லட்சம் ரூபாய், 16,88,000 ரூபாய். ஆரம்பத்தில் தெய்வத்துடைய ஜெயந்தி விழாவை 1988ஆம் ஆண்டு நாகர்கோவிலே ஜெயந்தி விழாவை கொண்டாடினோம். அதன் பிறகு 89 ஜேசுதாஸ் அவர்கள் முதலாக இந்த ஓலையால் கட்டப்பட்ட மந்திராலயத்திற்கு 2/12/89 அன்று பகவானுடைய அருள் பக்தர் டி லோசோவிக் அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள். இதனுடைய கால சிறப்பு என்னவென்று சொன்னால் 2/12/1989 ஓலையால் மேற்பட்ட யோகி ராம் சுரத்குமார் மந்திராலயத்தை பகவானுடைய அருள் பக்தர் அமெரிக்க நாட்டிலே பல கவிதைகள் எல்லாம் எதிர்கொண்டு அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் டி லோசோவிக் என்பவர் இந்த ஓலையால் ஆன யோகி ராம் சுரத்குமார் மந்திராலயத்தை திறந்து வைத்தார்கள். அதன் பின்பு பகவானுடைய மந்திர தீட்சையை கொடுத்த சுவாமி ராமதாசர் அவர்கள் ஆசிரமத்தை பொறுப்பேற்று நடத்துகின்ற சச்சிதானந்த சுவாமி அவர்கள் 15/4/90 அன்று மந்திராலயத்திற்கு வந்து அடிக்கல் நாட்டினார்கள். 15/4/1990 யோகிராம் சுரத்குமார் மந்திராலயத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார்கள். அதிலிருந்து தினசரி பூஜைகள், நாம ஜபங்கள், அகண்ட நாமம், பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, இப்படி பல பூஜைகளை செய்து வந்தோம். அதன் பிறகு பகவானுடைய அருளால் சகோதரி அன்னை விஜயலட்சுமி அவர்கள் தேவி அவர்கள் பகவானுடைய பாதுகையை வாங்கி வெள்ளியால் கட்டி மந்திராலயத்திற்கு கொடுத்தார்கள். அந்த தேதியிலே இருந்து பெரிய மாற்றங்கள். வறட்சியாக இருந்த குமரி மாவட்டம் எல்லா இடமும் செழிப்பானது. அணைகள் உடைத்தன, தண்ணீர் எங்கும் சுற்றி வந்தது. பல இடங்களில் அழிவு ஏற்பட்டது. ஆனால் அந்த மந்திராலயம் இருக்கின்ற இடத்தை சுற்றி ஒன்றுமே ஒரு புயலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பகவான் பாதுகையை வருகின்ற பக்தர்கள் பகவானையே நேரடி தரிசனம் பெற்றதாக இருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் சூட்சமாக அருமையாக வந்து அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கின்றார்கள். திரு இயேசுதாஸ் அவர்கள் பகவானுடைய பாதுகையை சுமந்து பாரபூஜை செய்தார்கள். பஞ்சாப் ஹரியானா சீஃப் ஜஸ்டிஸ், முன்னாள் பஞ்சாப் ஹரியானா சீஃப் ஜஸ்டிஸ் ஜேடி குப்தா அவர்கள் வந்து பாரபூஜை செய்தார்கள். கௌமாரமணம் சுந்தரம் சுவாமி அவர்கள் வருகை தந்து பாரபூஜை செய்தார்கள். அதன் பிறகு காணிமடம் மந்திராலயம் கும்பாபிஷேகத்திற்கு முன்னாலே சிவானந்த ஆசிரமத்தை பொறுப்பேற்று நடத்தி வரும் ரிஷிகேஷ் சுவாமி சித்தாந்தஜி மகாராஜ் அவர்கள் வருகிறது தியான மந்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள்.
உடுப்பி வேதவார படத்தை சார்ந்த குரு சன்னிதானம் வருகிறது. இது ஒரு புனித மண், இது ஹோலி பிளேஸ் என்று அவருடைய கையாளை வெளிப்படுத்தார்கள். அதே போல ஏடிஜி, அதாவது வருமான வரி விதிவிலக்குக்கு ஏடிஜி வாங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறிப்பாக சொல்ல போனால் அந்த மந்திராலயம் இருக்கின்ற இடத்தை சுற்றி இருக்கின்ற மக்கள் பகவானை பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாராவது சென்று பகவானை எங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் என்று பார்க்காமலே அதிதீவிரமான பக்தி கொண்டு அவர்கள் இருக்கின்ற அந்த ஒரு பக்தியை நீங்கள் பார்க்கலாம். மன அமைதிக்கும் உலக சமாதானத்திற்கும் அங்கே யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்ற தாரக மந்திரத்தை தினமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பொன்னான நாளிலே மந்திராலயத்தின் சார்பாக வருகின்ற உங்கள் அத்தனைவருடைய பாதத்தையும் விழுந்து வணங்கி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மந்திராலயத்தை பற்றியுள்ள செய்தி சொன்னேன். இந்த செய்தி உலகமெங்கும் தெரிவிப்பது உங்களுடைய கடமை. அதே போல 1ஆம் தேதி வருகின்ற கும்பாபிஷேகம், செப்டம்பர் 1ஆம் தேதி மாபெரும் கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. யாக பூஜைகள், யாகசாலைகள் எல்லாம் கேரளாவிலே உள்ள தந்திரிகள் நம்பூதிரிகளும் தந்திரிகளும் செய்ய இருக்கின்றார்கள். அதனுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய புண்ணியாத்மா யார் என்று சொன்னால் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கேரள மாநிலத்திலே இந்தியாவே வியக்கும் வண்ணம் பெரிய ஒரு யாகசாலையை அமைத்து யாராவது இவ்வளவு எண்ணெயை கொண்டு கொட்டுவார்களா, நெய்யை கொண்டு கொட்டுவார்களா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே ஒரு பெரிய யாகத்தை உருவாக்கி பல லட்சம் மக்கள் கியூ வரிசையிலே இருந்து, அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, கியூ வரிசையிலே சாதாரண பாமரனை போல் வந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தனி விதியை அமைத்து பகவானுடைய அருள் கருணையை பெற்ற அந்த ஆத்மா அவர்கள் தான் இன்று கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை அடியேனும் குருவாளர் சந்திரசேகர் அவர்கள், ஆனந்தராஜ் அவர்கள் கேட்டு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மாபெரும் கும்பாபிஷேகம் உலகத்திற்கு உன்னதமான ஒரு சிறப்பை, ஒரு செய்தியை தருகின்ற நாளாக, பொன்னாளாக, உலகத்திற்கே ஒரு சமாதானம் கொடுக்கக்கூடிய அந்த நன்னாளிலே அத்தனை பேரும் வருகிறது சிறப்பிக்க வேண்டும் என்று எல்லோருடைய காலிலும் விழுந்து மந்திராலய வேலைக்காக என்ற ஒரு அடியவன் கேட்கின்றேன். எனவே எல்லோரும் வருகிறது சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி, நம்மை காக்கும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி, அருளும் பொருளும் தரும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி, காணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி.